ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த ரெசிப்பியில் மழை காலங்களுக்கு ஏற்ற போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது குயிக்காகவும் சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனியன் மெது போண்டா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 2 வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, அடுத்தது மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1. இது போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுலில் ஆனியன், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்துட்டு, அடுத்தது மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணிலாம் தெளிக்க தேவையில்ல, ஏன்னா ஆனிலேருந்தே நமக்கு கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது சிம்பிளாக குயிக்காக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்தது இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா தேவைப்பட்ட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்காமையே பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்தது இது போல் கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது போல் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் விட்டு பொரித்து எடுத்துக்குங்க. ஒரு உருண்டை போட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு உருண்டையை போடுங்க, ஏன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்தது இது போல் மீடியமான தீயிலேயே இதை வேக விடுங்க. ஒவ்வொரு போண்டாவை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போது ஆனியன் மெது போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனியன் மெது போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது சாஸ் கூட இல்லைன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி கூட நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.